ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வரக்கூடிய 29/3/2025 அன்றைய தினம் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவே தான் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுகிற அளவிலே இருக்க போகிறது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது குருவோட வீடு. குரு அவருக்கு பகை கிடையாது, நட்பு தான். அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அதுவும் சனியோட நட்சத்திரம் தான். இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது. அவர் மீனராசியில் இருந்து கொண்டு 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார். அது வரிசையாக ரிஷபம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக இப்பொழுது பார்க்க இருக்கும். சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து அமர்ந்த பிறகு சுமார் 6 மாத காலத்திற்கு அப்போதான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார். அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர். அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் வந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும். சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? நல்லவர் வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார், தீய பண்களை குறைத்து கொள்வார். இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால், மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மழை பொழியும், மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும். சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார். அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும். அது இல்லாமல் மீனராசியில் அவர் விட்டிருக்கும் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார். அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன? தனகாரகன், புத்திரகாரகன், ஆலோசகர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார். குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான். அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி, நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். சரியான இருப்பார். மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார். அரசாங்கத்தினார் மூலமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம், சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. எங்கு பார்த்தாலுமே பெண்கள், குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாமே குறைந்துவிடும். அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகளாகிய ரிஷபம், கன்னி, தனுசு, ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்பொழுது அந்த ரிஷபராசிக்குரியவர் சுக்கிரன். அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான். எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார். சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன? வீடு, மனை, வாகனம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது, பண தேவைகள் பூர்த்தியாவது, இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகர்த்தாவாக ஆகிறார். அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார். அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார். அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார். கன்னிராசியை பார்வையிடும் போது அந்த ராசியுடைய அதிபதி புதனும் நட்பு கிரகம்தான். அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார். அப்பொழுது பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள். கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள். இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல, அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான். அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது. புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது. இது எவ்வாறு எனில் நீர் மூலமும்
ஆகாய மூலிமம் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தால், இப்போது சமீப காலமாக கேட்டிருப்பீங்க, ஏர் டாக்ஸின் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது. அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்குமான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது. அதுவும் அல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அவர் சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதுவும் குருவுடைய வீடு தான். அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள், உழைப்பையே நம்பி இருந்தவர்கள், நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள். அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது. குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது. முக்கியமான நேரத்தில் விபத்து, ஆபத்து, உடல்நிலை சரியில்லாமல் நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது. அதுவும் இல்லாமல் ஆயில், அயன், அதை இரும்பு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த வகையிலுமே நல்ல வளர்ச்சி உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும். எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும், வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே, உடல்நிலை சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம், அதெல்லாமே நல்லதாக இருக்கும். இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு, துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும், காப்பாற்றப்படும். அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. முன்னமே சொல்லியிருக்கேன், நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும். அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு விடலாம். எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டதே போதும். கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே ஏற்றமாக இருக்க போது. கடுமையாக உழைக்கிறவங்க, போராடுறவங்க, நல்லா கேட்டுங்க, போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்க போகிறார்கள் இந்த வருடத்தில், இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை இதற்குடன் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை சொல்லப் போகிறேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, இந்த சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு வந்து அமர்கிறார். சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்து அமர்கிறார். அவர் பார்க்கக்கூடிய பலன்கள், பார்வை பெற்ற இடங்கள் பார்த்தீர்களானால் உங்கள் ராசிக்கு 4, 7, 12 இந்த 3 இடங்களை பார்வை செய்கிறார். அதனால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே 10ல் சனி பதவி பாழ் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது எந்தளவுக்கு உண்மைன்றதை இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம். பெரும்பாலும் அது பிறந்த ஜாதகத்தில் சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் கோச்சாரத்திலும் அந்த 10ஆம் இடத்தில் வரும்போது அந்த பதவிக்கேற்ற சில பிரச்சனைகளை கண்டிப்பாக உண்டு பண்ணுவார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு 50% பலன் அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ 10ஆம் இடத்தில் அவர் வந்து அமர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவர் என்றால் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் கூட இருக்கிறவங்க, சக ஊழியர்கள், மேலதிகாரிகள், இவர்கள் பார்வையிலே நீங்கள் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும்.
வேலை விஷயமாக யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. மேலதிகாரிகள் பற்றி நீங்கள் கூட சக ஊழியர்கிட்ட விமர்சனம் பண்ணக்கூடாது, அதான் கமெண்ட் அடிக்கக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வரணும், கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு அந்த பதவியால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் டீக்ரேட் வாங்க. அதாவது உங்களுக்கு உயர்ந்த போஸ்ட் இருக்கும், ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை வெளியேற்றத்துக்கும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, டீக்ரேட் பண்ணுவாங்க, அந்த பதவியிலேருந்து இறக்கிடுவாங்க, வேறு பதவிக்கு, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க, இல்லைனாக்கா கீழே உள்ள பதவியில் போட்டுருவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் அவமானமாக தானே இருக்கும். மேலே போய்ட்டு கீழே வந்தாலே என்ன, அது ஒரு அவமானப்படக்கூடிய விஷயமாக தானே இருக்கும், மற்றவர்களுக்கு நகைப்புக்குரிய விஷயமாக தானே இருக்கும். அது வரக்கூடாதுன்றக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மட்டும் இல்லை, தொழிலும் கவனமாக இருக்கணும், வியாபாரத்திலும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வருவாய் ஈட்டக்கூடிய எந்த ஒரு துறையிலுமே கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கடைபிடிச்சி வரணும். அது இல்லாமல் 10ல் ஜீவனஸ்தானம் மட்டும் இல்லை, கர்மஸ்தானம், பந்தயம் போட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானம், முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம், இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கண்டிப்பாக முயற்சி எடுத்து நீங்கள் போட்டி பந்தயத்தில் கலந்து வெற்றி பெறலாம். இது கண்டிப்பாக செய்யலாம். அது இல்லாமல் உங்களுடைய கர்மசான்ற போது தந்தைக்கு கர்ம சொல்லி, அப்போ தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவர் ரொம்ப வயதானவராக இருந்து நிறைய நோயாக போயிட்டு இருந்தாக்கா அவருடைய வீழ்ச்சி இருக்கும். இருந்தாலும் கவனமாக பார்த்துக்கணும். ஒரு நல்ல நிலைமையிலேருந்து வயது அதிகமாகாமல் இருப்பவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் கவனமாக இருந்து உஷாராக பார்த்து அவருக்கு உரிய உதவிகளை கொடுத்து செஞ்சு காப்பாற்றி வரணும். அதுன்னு உண்மையான விஷயம். பெற்றோர்களுக்கு தான் நம்ம உதவி பண்ணணும். நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும். அதுக்குரிய நேர சந்தர்ப்பம் தான் இப்போ கிடச்சிருக்கு உங்களுக்கு. அப்போது உங்கள் இந்த ராசியில் பிறந்த தாய் தந்தை இருக்குது, பெரும்பாலும் தாய் தந்தையை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. தாய் தந்தையர்களை கவனித்து பாதுகாக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை கவனமாக பாதுகாத்து வர வேண்டும். அவர் மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் விடாமுயற்சியில் வெற்றி பெறலாம். அது இல்லாமல் எல்லா வகையிலுமே ஒரு ஏற்றம் தரக்கூடிய விஷயத்தில் இறங்கி துணிஞ்சு போராடி வெற்றி பெறலாம். அப்போ உங்கள் உழைப்பு கொடுக்கணும், நீங்கள் அதை போராடணும், இந்த 2 பேரும் செய்யணும். அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, நட்பு, உறவு, உடல் ஆரோக்கியம், கல்வி, இது மாதிரிலாம் சொல்லுது 4ஆம் இடம். இவ்வளோ விஷயங்களும் 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இதெல்லாமே என்ன நடக்கும், சற்றேறக்குரிய குறைந்தான் காணப்படும். ஒரு 100% விட 50% நடக்கும். இப்போ வீடு வாங்கியிருப்பீங்க, அது கொஞ்சம் டிலே ஆகும் அது முடித்து உங்கள் கைக்கு வரத்துக்கு. இல்லை பாதியிலே கட்டாமல் விட்டுருப்பீங்க, அதை இப்போ நிறைவேற்றி கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அது மாதிரி இடம் வாங்கி போட்டிருந்தாலும் சரி, வாகனங்கள் கூட சரி. பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால செகண்ட் ஹேண்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வாங்குறது விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வீடு வாங்கினா கூட ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடாக வாங்கலாம். இன்னொருத்தர் கை மாதிரி இருக்கணும். புது வீடாக இருந்தால் கூட சில பேர் வாங்கியிருப்பாங்க, அந்த வீட்டுக்கு போக முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேணாண்டுவாங்க. அப்பேற்பட்ட வீடு வாங்கினாலும் அது செகண்ட் ஹேண்ட் தான். அது புது வீடு தான், ஆனால் செகண்ட் ஹேண்டு அப்படி வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் வண்டி வாங்கணும்னு வாங்கிக்கணும். இது மாதிரிலாம் வாங்கிட்டு வரலாம் நீங்கள். பெரும்பாலும் செகண்ட் ஹேண்ட் வீடு, செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் இப்படி வாங்கிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வராது. புதுசாக வாங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான பிரச்சனைகள் வரும். வீடாக இருந்தால் அதில் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரும், வீட்டில் ஏதாவது ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும், சரியாக கவனிக்க மாட்டிருப்போம். வண்டி வாங்கினாலும் அதில் பிரச்சனை வரும், செலவுகள் ஏற்படும், இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நட்பு உறவுகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சி நடந்துக்கிற நேரத்தில் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது, ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது,
கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட. அது இல்லாமல் படிப்பு எதாவது விட்டுருந்திங்கன்னா அதை எழுதி பாஸ் பண்ணலாம். விட்ட படிப்பை தான் தொடரணும், புதுசாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி பண்ணிவிட்டு வாங்க. சொத்துக்கள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கூட அதுக்குள்ள முயற்சியில் இறங்கலாம். முயற்சியில் இறங்கினா நல்லது. அது இல்லாமல் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கறனால ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும்னா உடல் அசதி ஏற்படும், சுறுசுறுப்பு குறைஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணுறவங்களா இருந்தால் யோகா பண்ணிட்டு வரணும். எதுவுமே விட்டுறக்கூடாது, தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இல்லை தியானம் பண்ணலாம், இறை வழிபாடு செய்யலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நம்ம மனசை டைவெர்ட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்த 7ஆம் இடத்தை பார்க்கறனால கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும், ஆர்குமெண்ட் இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது கூட்டாளிகளுக்கும் பொருந்தும், பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பொருந்தும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இவ்வளோ நாள் நம்மளுக்கு லாபங்கமாக செஞ்சு கொடுத்தாங்க, இந்த நேரம் சரியில்லாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். சரி, ஓகே, பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், இப்படி தான் சொல்லிட்டு போகணும். அது இல்லாமல் இந்த 7ஆம் இடம்ன்றது பிரயாணஸ்தானம் கூட சொல்லப்படுது. அப்போது பிரயாணங்கள் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். பொருட்கள் தொலை வாய்ப்பு இருக்குது, அவ கவனமாக இருக்கணும். பிளான் பண்ணி போயிட்டு வரணும். அடிக்கடி நீங்கள் இந்த 7ஆம் இடத்து பிரயாணம் பண்ணும்போது என்ன ஒன்றாக்கா டிக்கெட் கிடைக்காம போயிடும். உங்கள் இந்த பிரயாணத்தில் பார்க்கும்பொழுது தடைகள், தாமதங்கள் ஏற்படும். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருப்பீங்க, ட்ரெயின், ஃப்ளைட்டு, பஸ், இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ டிக்கெட் கிடைக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அப்புறமா தான் வரும், டைரெக்டாக கிடைக்காது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஆகும். அப்படி தான் அமையும் எல்லாமே இந்த பிரயாணங்கள் கூட. ஏன்னா சனி பகவான் வந்து எல்லாமே லேட்டாக செய்யக்கூடியவர் தான். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் பயப்பட வேணாம், தயக்கப்பட வேணாம், அந்த பிரயாணத்தை கேன்சல் பண்ண வேணாம். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து கிடைக்கலனா ஏதோ சபசகனம் வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு தடைகள் தாமதம் ஏற்படுறதுனால வெயிட் பண்ணலாம். சில பேர் ஹெல்ப்பை கேட்கலாம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும், அப்புறமா பொறுமையாக போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க வெளியூர் வெளிநாடு வாசம் கண்டிப்பாக செய்வீங்க. அது நீங்கள் டூரிஸ்ட்டாக இருக்கலாம், வேலை விஷயமாக போகலாம், இல்லை இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம். இது மாதிரி கண்டிப்பாக நடக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் பலப்படமாக நடந்துக்கணும். யார் எது சொன்னாலும் 3ஆம் ஒரு தலையீடு இருக்கக்கூடாது. நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் செஞ்சுக்கிறோம், அப்படி தான் இருக்கணும். ஒருத்தருக்கு மனம் விட்டு பேச வேண்டும். எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, கணவன் மனைவிக்கெலாம் இப்போ அதிகமாக வேலைக்கு போகிறாங்க, வராங்க, தொழில் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே அந்த வருமானம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது இரவு படுக்க போகிற நேரத்தில் தான் அவங்க ஃப்ரீயாவாங்க, ஓய்வாக இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். அதுதான் நான் நிறைய விஷயத்தில், நிறைய பதிவில் சொல்லிட்டு வரேன். கணவன் மனைக்குள்ளே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த டைவர்ஸ் ஆகிறது, ஒரே வீட்டிலேருந்து பேசாமல் இருக்கிறது, மற்றவங்க சிரிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறது, அடிக்கடி சண்டை போட்டுருப்பீங்க, அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் காணாம போயிடும். அதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும். அடுத்ததாக இந்த 12ஆம் இடத்தை ஒரு சனி பகவான் பார்க்கல, மூச்சை வீடுன்னு இருக்கு இல்லையா, அப்போ மோட்சம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு வீட்டில் இருந்த முன்னோர்கள், தாத்தா பாட்டி இருப்பாங்க. சில வீட்டில் கொள்ளு தாத்தா இருப்பார், தாத்தாக்கு அப்பா அப்படி சொல்லுவாங்க, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி. இவங்களாம் வந்து அவங்களுக்கு சரியில்லாத நேரமாக தான் இருக்குது. அப்போ கவனமாக பார்த்துட்டு வரணும். நம்மளால் முடிஞ்சே செய்யலாம், பண்ணிட்டு வரலாம். அந்த நேரத்தில் உதவி பண்ணணும். நல்லா கேட்டுங்க, எப்பவுமே வந்து ஒரு மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உதவி பண்ணுறது பெரிய விஷயம். அதில் புண்ணியத்திலே பெரிய புண்ணியம்னு சொல்லப்படுது. படுத்த படிக்கையாக இருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே கவனிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் கவனித்து வந்தால் அவ்வளோ நல்லது. இது வந்து நட்பு உறவுகளுக்கு மட்டும் இல்லை, அசலாருக்கும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் செய்யலாம். நீங்கள் பார்க்க நேர்ந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யலாம், தப்பு கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய இறை பரிகாரம் போகும்போது சனி பகவானுக்கு உண்டான விசேஷ ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு, பல பிரசித்தி பெற்ற சனீஸ்வரர் ஸ்தலங்கள்,
அல்லது வீட்டுக்கு அருகில் உள்ள நவகிரகங்களுக்கு சனி பகவானுக்கு எள் விளக்கேற்றி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மம் பண்ணுறது எல்லாமே செஞ்சுட்டு வரலாம். இது இல்லாமல் இந்த சனி பயிற்சிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக சொல்லக்கூடிய ஒரு சூட்சும பரிகாரம், கும்பகோணம் பக்கத்தில் உப்பிலியப்பன் அப்படின்ற ஒரு பெருமாளுடைய அவதாரம் பெற்ற ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்திற்கு போய் உப்பிலியப்பன் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வருடம் அந்த ஒரு முறையாக போடலாம், இல்லை மாதம் அடிக்கடி போகிறது மாதத்துக்கு மாதம் போயிட்டு வரலாம், இல்லை சனிக்கிழமை போயிட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு சனிக்கிழமையில் போயிட்டு அங்கே வழிபட்டு வர்றது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலன் கொஞ்சம் நட்பலன் ஏற்படும். அது நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு சொல்லி, இது இல்லாமல் இந்த மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் இறை வழிபாடு ஆன்மீகம் இதெல்லாமே குறைவாக தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி கோயிலுக்கு நாம் போக மாட்டோம், பரிகாரம் பண்ண மாட்டோம், தானம் எது பண்ணணும், நாங்கள் நல்லபடியாக வாழணும், அது போதுமே. அப்போது நீங்கள் சுத்தமான மனதோடு இருந்து சனி பகவானுக்கு பிடித்த நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் வாழ்ந்து வந்தீங்கனாலே மன தூய்மை ஏற்பட்டு அடுத்தவங்க உதவி பண்ணுன்ற எண்ணத்தை கொண்டு அடுத்தவங்களை இடைஞ்சில்லாமல் ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணாமல் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்து நம் கண் முன்னாடி நடக்கிற அநீதிகளை எதிர்த்து போராடி வந்தாலே அதுவும் ஒரு சனி பிரீத்தி தான். அது சனிக்கு பரிகாரமாக சொல்லப்படுது. இப்படி வந்தாலே உங்களுக்கு அந்த பரிகாரம் மூலிமா நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த மிதுனராசிக்காரங்கள் இந்த சனி பயிற்சியால் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.